வணக்கம். சிதைக்க உணவே மருந்து, மருந்தே உணவு. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்கும்போது மண் சிகிச்சையை பற்றி அடிக்கடி சொல்லிக்கிட்டே வரோம். மண்ணுங்கிறது நம்ம மணல், களிமண், வண்டல் மண் எல்லாமே சேர்த்து எடுத்து ஒரு மண், அப்படி இல்லைன்னா புற்று மண் செய்கிற மண்ணை நம்ம உடலில் பட்டி மாதிரி செய்து போட்டாலும் சரி, மூலிகை சாரோட கலந்து அந்த மணலோட சேர்த்து அடி வயிற்றில் பற்று போட்டாலும் சரி, நெற்றியில் பற்று போட்டாலும் சரி, நம்ம உடம்புல உள்ள வலிகளும் சரி நிவாரணம் கிடைக்கும், வீக்கங்களும் குறையும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வரோம். இப்போ இந்த வரிசையில் மண் புதையல் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த மண் புதையல் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, எந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த மண் புதையல் அதுவும் உடம்புல இருக்கிற வலியும் சரி வீக்கங்களும் சரி குறையணுங்கிறதுக்காக இந்த மண் புதையல் செய்யணும் அப்படின்னா, ஒரு மேடான பகுதியை முதல்ல தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பகுதி அசுத்தம் இல்லாத பகுதியாக இருக்கணும். அந்த மாதிரி பகுதியை தேர்ந்தெடுத்து நல்ல மண்ணாக இருக்கிற இடமா தேர்ந்தெடுத்து இந்த